ஹாய் காய்ஸ், உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். நம்முடைய கெமிஸ்ட்ரி 24x7 நெடுந்தொடரில் தற்போது நேம் ரியாக்ஷன் இன்வால்விங் ஆர்கனோமெட்டாலிக் சார்ந்த கேள்விகள் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு கேட் 2026ஆம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றை பார்க்க போகிறோம். இக்கேள்வியில் 2 ரியாக்ஷன் சேர்ந்திருக்கு. ஒன்று ஹெக் ரியாக்ஷன், இன்னொன்று டீல்ஸ் ஆல்டர் ரியாக்ஷன். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துக்கிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நிறைய ஹெக் ரியாக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸை ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வகை அதோட தொடர்ச்சி தான் இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைய கேள்விக்குள்ள போகலாம். நம்ம கேள்வி அவரோட பார்த்தலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஆர்கனோட்ரிஃப்ளேட் கொடுத்துருக்காங்க. ஆர்கனோட்ரிஃப்ளேட் எத்தில் வைனைல் ஈத்தர் கூட பெல்லாடியம் கேட்டலிசிஸ் முன்னிலையில் வினைபுரியுது. இரண்டாவது படியில மெத்தில் அக்கர்லேட் கூட வெப்பப்படுத்துறப்ப நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. சரி, வாங்க நம்ம தீர்வுக்குள்ள போகலாம். ஸோ இந்த வினை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது ஒரு ஹெக் கிராஸ் கப்ளிங் ரியாக்ஷன். ஸோ ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே விரிவா பார்த்திருக்கோம். யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, போய் பாருங்க. ஸோ ஹெக் கிராஸ் கப்ளிங் வினைக்கு என்ன தேவை அப்படின்னா பெல்லாடியம் 0 கேட்டலிசிஸ் நமக்கு தேவை. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பெல்லாடியம் அசிட்டேட் பெல்லாடியம் 2+ மற்றும் ட்ரையத்லமின் கொடுத்துருக்காங்க. இது இரண்டும் வினை புரியறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? இன்சிட்டூல பெல்லாடியம் 0 கிடைக்கும். ஸோ நமக்கு பெல்லாடியம் 0 இன்சிட்டூல கிடைச்சிரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆர்கனோட்ரிஃப்ளேட் கொடுத்துருக்காங்க. அப்ப முதல் படியில என்ன நடக்கும் அப்படின்னா ஆர்கனோட்ரிஃப்ளேட் பெல்லாடியம் 0 கூட வினைபுரியும். அப்படி வினைபுரிஞ்சுன்னா நமக்கு என்ன நடக்கும்? ஆக்சிடேட்டிவ் அடிஷன் நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த பெல்லாடியம் 2 கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன் இங்க கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஓ ட்ரிஃப்ளேட் ஒரு பெஸ்ட் லீவிங் குரூப், அதாவது பெஸ்ட் லெபைல் குரூப். அது உடனடியாக வெளியே போயிடும். வெளியே போய் நமக்கு பெல்லாடியம் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா கிடைக்கும். ஸோ நம்ம ஹெக் கிராஸ் கப்ளிங் வீடியோ ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹெக் கிராஸ் கப்ளிங் வினை 2 வகையான மெக்கானிசத்துல போகலாம். ஒன்னு நியூட்ரல் மெக்கானிசம், இன்னொன்னு என்னது? கேட்டயானிக் மெக்கானிசம். பொதுவா ஆர்கனோட்ரிஃப்ளேட்டை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அது கேட்டயானிக் மெக்கானிசம் வழியில தான் போகும். ஸோ நமக்கு இந்த பெல்லாடியம் 2+ கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் கிடைச்சிருக்கு. அதற்கு அடுத்த படியில என்ன நடக்கும்? பை காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். எதன் கூட? எத்தில் வைனைல் ஈத்தர் கூட நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் கிடைக்கும். இதற்கு அடுத்த படியில என்ன நடக்க போகுது அப்படின்னா கார்போபெல்லடேஷன் நடக்க போகுது. ஸோ கார்போபெல்லடேஷன் ரீஜியன் செலக்டிவா நடக்கும். இங்க ரீஜியன் செலக்டிவிட்டியை ப்ரெடிக்ட் பண்ணணும்னா நமக்கு முதல்ல கொடுத்திருக்கக்கூடிய அல்கீனோட எலக்ட்ரானிக்ஸ் பற்றி தெரியணும். சரி, நம்ம கொடுத்திருக்கக்கூடிய அல்கீனை நம்ம வரைஞ்சுக்கலாம். ஸோ ஆக்சிஜன்ல உங்களுக்கு தெரியும் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்ப இந்த ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான், லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த இடத்த நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா இந்த பை பாண்ட் டெர்மினல் கார்பனை நோக்கி நகரும். ஸோ அப்படி நகர்ந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க இருக்கக்கூடிய மிடில் கார்பனுக்கு என்ன கேரக்டர் வரும்? டெல்டா பாசிட்டிவ் கேரக்டர் வரும். அதே இது டெர்மினல் கார்பனுக்கு டெல்டா நெகட்டிவ் கேரக்டர் வரும். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா பெல்லாடியம் 2 அதாவது கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுனால நமக்கு பெல்லாடியத்துல எலக்ட்ரோபிலிக் கேரக்டர் இருக்கும். அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய கார்பன்ல நியூக்ளியோபிலிக் கேரக்டர் இருக்கும். சோ அந்த அடிப்படையில என்ன நடக்கும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த அல்கினைல் பார்ட் மூவ் ஆகி இந்த கார்பனை போய் தாக்கும். அதே வேளையில இங்க இருக்கக்கூடிய டெர்மினல் கார்பன் பெல்லாடியம் கூட சேர்ந்துரும். சோ அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இன்டர்மீடியட் கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு சின் பீட்டா ஹைட்ரேட் எலிமினேஷன் நடக்கும். அப்படி நடந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த இன்டர்மீடியட் கிடைக்கும். இதன் பிறகு என்ன நடக்கும்? டீகாம்ப்ளெக்சேஷன் ஆகி நமக்கு இந்த டையின் ப்ராடக்ட் கிடைக்கும். அதனுடன் சேர்த்து நமக்கு இந்த பெல்லாடியம் ஹைட்ரைட் ஸ்பீசிஸும் நமக்கு கிடைக்கும். இதன் பிறகு நமக்கு ரிடக்டிவ் எலிமினேஷன் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு பெல்லாடியம் 0 மறுபடியும் உருவாக்கம் பெறும். அதனுடன் தொடர்ந்து நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு HX அப்படின்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா அசிட்டேட், அதாவது ஒரு அசிட்டிக் ஆசிட் பை ப்ராடக்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்ப நம்ம டையின் நமக்கு இதுல கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த படியில இது என்ன பண்ணுது அப்படின்னா மெத்தில் அக்கர்லேட் கூட வெப்பப்படுத்துறப்ப நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இங்க டையின் இருக்கு, இங்க ஒரு டையினோஃபைல் இருக்கு. ஸோ டையினோஃபைல். ஸோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன வினை?
டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன் தான் நடக்க போகுது. அதுவும் ரீஜியோ செலக்டிவா இங்க நடக்கும். ஸோ இங்கேயும் ரீஜியோ செலக்டிவிட்டி ப்ரெடிக்ட் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், அதோட எலக்ட்ரானிக்ஸை பார்க்கலாம். ஸோ முதல்ல டைனோஃபைலோட எலக்ட்ரானிக்ஸை பார்க்கலாம். ஸோ டைனோஃபைல பாருங்க, ஒரு எஸ்டர் குரூப் வந்து இருக்கு, ஒரு எஸ்டர் குரூப் இருக்கு. அப்ப எஸ்டர் குரூப் என்ன பண்ணும், எலக்ட்ரானை பிடிச்சு தன் பக்கம் இழுக்கும். இழுக்கிறப்ப உங்களுக்கு இந்த பொசிஷன், அதாவது டெர்மினல் கார்பன் வந்து என்ன கேரக்டர் வரும், டெல்டா பாசிட்டிவ். அதே வேளையில இந்த கார்பன் வந்து என்ன கேரக்டர் வரும், டெல்டா நெகட்டிவ். சரி, இப்ப இங்க பார்ப்போம். இந்த பார்ட்ல, அதாவது டையின் பார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் மேல 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ 1 ஆஃப் த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த கார்பனை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கார்பன் இருக்குல்ல, இந்த கார்பன், அதாவது இந்த கார்பன் வந்து என்ன கேரக்டரை பெறும் அப்படின்னா உங்களுக்கு டெல்டா நெகட்டிவ் கேரக்டரை பெறும். அதே வேளையில இந்த எலக்ட்ரான் இங்க நகர்ந்தனால இங்க இருக்கக்கூடிய இந்த கார்பன், அதாவது இந்த ரிங்குக்குள்ள இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட்ல இருக்கக்கூடிய கார்பன் வந்து என்ன கேரக்டர் பெறும் அப்படின்னா டெல்டா பாசிட்டிவ் கேரக்டர் வந்து உங்களுக்கு பெறும். சோ இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இந்த எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது, அதே வேளையில இந்த எலக்ட்ரான் இங்க இருக்கக்கூடிய கார்பனை தாக்குது, இந்த பை எலக்ட்ரான் வந்து இங்க மூவ் ஆகுது. சோ அந்த அடிப்படையில நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பைசைக்ளிக் அல்கீன் வந்து நமக்கு கிடைக்குது. சோ உங்களுக்கு இந்த எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் பார்க்க கடினமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன்ல ப்ராடக்டை வந்து ஈஸியா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. அது எப்படி அப்படின்னா, நமக்கு டையின் பார்ட்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எந்த பொசிஷன்ல இருக்கோ அதை பொறுத்து நமக்கு ரீஜியோ செலக்டிவிட்டி மாறும். அதை வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே என்ன கிடைக்கும், 1, 2 ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதே வேளையில உங்களுக்கு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து 2வது பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1,4 ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சோ இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 1,4 ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, எதுக்கு 1,4 ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சோ இந்த பொசிஷன் நம்பர் 1, இந்த பொசிஷன் நம்பர் 2, இந்த பொசிஷன் நம்பர் 3, இந்த பொசிஷன் நம்பர் 4. சோ அப்ப 2வது பொசிஷன்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கறனால நமக்கு 1,4 ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம வால்ஸோட அடிப்படையில் பாக்குறப்ப கீழே கொடுத்திருக்கக்கூடிய விடைகள்ல மிகவும் சரியான விடை வந்து எது, ஆப்ஷன் 4 தான். இந்த கேள்வியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரீஜியோ செலக்டிவிட்டி. ஹெக் ரியாக்ஷன்னாலும் சரி, டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷன்னாலும் சரி, இந்த ரெண்டுலையுமே ரீஜியோ செலக்டிவிட்டி வந்து ரொம்ப முக்கியம். இப்ப ஹெக் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன விதமான அல்கீன் பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து நமக்கு ரீஜியோ செலக்டிவிட்டி வந்து மாறும். இப்ப எடுத்துக்காட்டா எலக்ட்ரான் ரிச் அல்கீன் பயன்படுத்துறோமா இல்ல எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் அல்கீன் பயன்படுத்துறோமா அப்படிங்கறத பார்க்கணும். அதே போல டீல்ஸ் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு வந்தோம் அப்படின்னா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் டையின் பார்ட்ல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கா இல்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பொறுத்தும் நமக்கு ரீஜியோ செலக்டிவிட்டி மாறும். ஸோ இந்த கான்செப்டை நீங்க நினைவில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது போன்ற கேள்விகளை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த விரிவுரை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற கேள்விகள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா வேதியியல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கேள்வியில் சந்திக்கும் வரை நன்றி நண்பர்களே.